நீதிமன்றங்களோட நீதித்துறையோட சமீப கால தீர்ப்பு தான் இனிமே இந்த ஜனநாயக நாட்டில் கடைசி மனுஷனுக்கும் ப்ராப்பரான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகி இருக்கு. ரியலி ஆக்செப்ட் டு நீதிமன்றம் அண்ட் நீதித்துறை. டீட்டெயிலாக பேச போகிறோம் என்ன நடந்திருக்கு. அதாவது அஜித்குமார் அவர்களோட மரணம் இன்று தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டு இருக்கு. உண்மையாலுமே அஜித்குமார் அவர்களை கொன்றது யாரு, அவருக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு தீவிரமான விசாரணை போய்கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் திமுக அரசாங்கம் அஜித்குமார் அவர்களோட விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும். ஸோ அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் பெருசாக எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்த திரு விஜய் அவர்கள் முடிவு செஞ்சுருந்தாங்க. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 3ஆம் தேதி நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக காவல் நிலையத்தில் அனுமதி கேட்க போயிருந்தாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், இது ஃபஸ்ட்டு நடந்த விஷயம், ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஆசிரியர் சங்கம் போராட்டம் நடத்த போகிறாங்க அதே தேதியில், அதனால் இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் போராட்டம் தேதியை ஜூலை 6ஆம் தேதியாக மாட்டி வேற ஒரு இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் அங்கே எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் இருந்தது. இதை பற்றி காவல் அதிகாரிகளுக்கு நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம், அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப காவல் அதிகாரிகள் கேட்ட கொஷின்ஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த போராட்டம் நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கியது. அதாவது அவங்க கேட்ட கொஷின்ஸ் என்னென்னா, இந்த போராட்டம் எதுக்காக நடத்தப்படுறீங்க, இப்போ தான் இந்த ஒரு கேஸ் நீதிமன்றத்தில் விசாரணை போய்கொண்டு இருக்கு, விசாரணை போய்கொண்டு இருக்கும் சமயத்தில் நீங்கள் எதுக்காக போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி. சட்டம் ஒழுங்கு இதனால் சீர்குலைக்கும், ஸோ இது உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தில் யார் எல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள், எத்தனை பேர் கலந்து கொள்ள போகிறார்கள், சென்னையில் மட்டுமா இந்த போராட்டம் நடக்க போகிறது, இல்லை மற்ற ஸ்டேட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த போராட்டம் நடக்க போகிறதா, இந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஏதாவது கான்ட்ரவர்சியெலாம் நீங்கள் பண்ணுவீங்களா, ஸ்பீச் அந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கா, ஸோ இந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்களா அப்படி சொல்லி அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டாங்க. கேள்விகள் மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த காவல் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேஸாக தமிழக வெற்றி கழகம் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு அதாவது இது எப்போ நடந்ததுன்னா ஜூலை 4ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு கொடுத்து இதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னாங்க. நீதிமன்றம் ஃபஸ்ட் டைம் விஜய் அவர்களுக்கு தடை கொடுத்தது, ஒரு கோபம் நீதிமன்றம் பெற்றது. ஸோ இது எதுக்காக அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும், இங்கே நிறைய வழக்குகள் இருக்குது, இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஜூலை 4ஆம் தேதி இந்த ஒரு விஷயத்தை சொன்னது. அதனால் தமிழக வெற்றி கழகம் மீண்டுமே ஒரு பெரும் ஏமாற்றத்துக்குள்ளானது. ஸோ ஜூலை 6ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்த தமிழக வெற்றி கழகத்தோட மிக பிரம்மாண்டமான போராட்டம் அப்படியே ஸ்டாப் பண்ணப்பட்டது. இப்போ ஜூலை 7ஆம் தேதி இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. போராட்டம் நடத்த தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கு அஜித்குமார் அவர்களுக்காக. ஸோ இந்த ஒரு போராட்டம் நடத்துவதற்காக இப்போ தமிழக வெற்றி கழகம் பயங்கரமான பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழக முழுவதும் இருக்கும் நிர்வாகிகள் சிரத்தை நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்தில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸோ நானே தலைமை செயலகத்துக்கு டைரெக்டாக பரந்தூர் மக்களை கூப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயம் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி 2 டைம் அறிக்கை மூலமாக தமிழக வெற்றி கழகம் அறிக்கை சொல்லியிருந்தாங்க. அஜித்குமார் அவர்களோட மரணத்துக்காக சென்னையில் ஜூலை 3ஆம் தேதி போராட்டம் நடக்கப் போகிறது, அது கேன்சல் ஆனோன்னு ஜூலை 6ஆம் தேதி நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மீண்டுமே ஒரு தேதியை அறிவிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு போராட்டம் நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஹாய் கைஸ், நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் வேணுமா? அப்போ நம்ம டைம் டு டன் டிஜிட்டல் ஏஜென்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஷேர் பண்ணுற சூப்பர் யூஸ்ஃபுல் யூடியூப் டிப்ஸ், வியூஸ், பூஸ்ட் ட்ரிக்ஸ், தம்ப்நெயில் ட்ரிக்ஸ் அண்ட் ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி லைக் இன்ஸ்டாகிராம் growth, ஃபேஸ்புக் ஆட்ஸ், SEO டிப்ஸ் அண்ட் மோர். வெதர் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸை செமையாக க்ரோத் பண்ணும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீதிமன்றங்களோட நீதித்துறையோட சமீப கால தீர்ப்பு தான் இனிமே இந்த ஜனநாயக நாட்டில் கடைசி மனுஷனுக்கும் ப்ராப்பரான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாகி இருக்கு. ரியலி ஆக்செப்ட் டு நீதிமன்றம் அண்ட் நீதித்துறை. டீட்டெயிலாக பேச போகிறோம் என்ன நடந்திருக்குன்னு. அதாவது அஜித்குமார் அவர்களோட மரணம் இன்று தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டு இருக்கு. உண்மையாலுமே அஜித்குமார் அவர்களை கொன்றது யாரு, அவருக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு தீவிரமான விசாரணை போய்கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் திமுக அரசாங்கம் அஜித்குமார் அவர்களோட விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும். ஸோ அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் பெருசாக எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பாக மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்த திரு விஜய் அவர்கள் முடிவு செஞ்சுருந்தாங்க. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 3 நடத்த பிளான் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக காவல் நிலையத்தில் அனுமதி கேட்க போயிருந்தாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம், இது ஃபஸ்ட்டு நடந்த விஷயம், ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஆசிரியர் சங்கம் போராட்டம் நடத்த போகிறாங்க அதே தேதியில், அதனால் இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் போராட்டம் தேதியை ஜூலை 6 மாட்டி வேற ஒரு இடத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் அங்கே எந்த விதமான போராட்டமும் இல்லாமல் இருந்தது. இதை பற்றி காவல் அதிகாரிகளுக்கு நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம், அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப காவல் அதிகாரிகள் கேட்ட கொஷின்ஸ் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த போராட்டம் நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கியது. அதாவது அவங்க கேட்ட கொஷின்ஸ் என்னென்னா, இந்த போராட்டம் எதுக்காக நடத்தப்படுறீங்க, இப்போ தான் இந்த ஒரு கேஸ் நீதிமன்றத்தில் விசாரணை போய்கொண்டு இருக்கு, விசாரணை போய்கொண்டு இருக்கும் சமயத்தில் நீங்கள் எதுக்காக போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி. சட்டம் ஒழுங்கு இதனால் சீர்குலைக்கும், ஸோ இது உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தில் யார் எல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள், எத்தனை பேர் கலந்து கொள்ள போகிறார்கள், சென்னையில் மட்டுமா இந்த போராட்டம் நடக்க போகிறது இல்லை மற்ற ஸ்டேட் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த போராட்டம் நடக்க போகிறதா, இந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஏதாவது கான்ட்ரவர்சியலாக நீங்கள் பண்ணுவீங்களா, ஸ்பீச் அந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கா, ஸோ இந்த போராட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்களா அப்படி சொல்லி அடுத்தடுத்த கேள்விகள் கேட்டாங்க. கேள்விகள் மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தை காவல் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேஸாக தமிழக வெற்றி கழகம் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொடுத்தாங்க. எங்களுக்கு அதாவது இது எப்போ நடந்ததுன்னா ஜூலை 4 நீதிமன்றத்துக்கு கொடுத்து இதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொன்னாங்க. நீதிமன்றம் ஃபஸ்ட் டைம் விஜய் அவர்களுக்கு தடை கொடுத்தது, ஒரு கோபம் நீதிமன்றம் பெற்றது. ஸோ இது எதுக்காக அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும், இங்கே நிறைய வழக்குகள் இருக்குது, இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஜூலை 4 இந்த ஒரு விஷயத்தை சொன்னது. அதனால் தமிழக வெற்றி கழகம் மீண்டுமே ஒரு பெரும் ஏமாற்றத்துக்குள்ளானது. ஸோ ஜூலை 6 பிளான் பண்ணியிருந்த தமிழக வெற்றி கழகத்தோட மிக பிரம்மாண்டமான போராட்டம் அப்படியே ஸ்டாப் பண்ணப்பட்டது. இப்போ ஜூலை 7 இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. போராட்டம் நடத்த தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கு அஜித்குமார் அவர்களுக்காக. ஸோ இந்த ஒரு போராட்டம் நடத்துவதற்காக இப்போ தமிழக வெற்றி கழகம் பயங்கரமான பிளானை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழக முழுவதும் இருக்கும் நிர்வாகிகள் சிரத்தை நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்தில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸோ நானே தலைமை செயலகத்துக்கு டைரெக்டாக பரந்தூர் மக்களை கூப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திப்பேன் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு விஷயம் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே நடக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி 2 டைம் அறிக்கை மூலமாக தமிழக வெற்றி கழகம் அறிக்கை சொல்லியிருந்தாங்க. அஜித்குமார் அவர்களோட மரணத்துக்காக சென்னையில் ஜூலை 3 போராட்டம் நடக்கப் போகிறது, அது கேன்சல் ஆனோன்னு ஜூலை 6 நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மீண்டும் ஒரு தேதியை அறிவிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு போராட்டம் நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.